இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே. கடந்த வாரங்கள்ல நல்ல ஒரு தலைப்பு, விளையாட்டு அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இந்த அரங்கத்துல ஒரு பெரிய ஜாம்பவான், உடற்கல்வி ஜாம்பவான் ஐயா முனைவர் ஜான் அவர்களுடைய அழகான அவருடைய அனுபவங்கள்ல இருந்து நிறைய விஷயங்களை பேசிட்டே இருக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உடற்கல்வி ஆசிரியர்களாக இருக்கட்டும், சிறப்பு பயிற்சியாளர்களாக இருக்கட்டும், அல்லது குழந்தைங்களோட இயங்கி கொண்டு இருப்பவர்களாக இருக்கட்டும், இவங்க அத்தனை பேருமே சேர்ந்து அவ்வளோ அழகாக இந்த விளையாட்டினுடைய தேவையை, விளையாட்டினுடைய அவசியத்தை, விளையாடுதல் அப்படின்ற அந்த அவசியத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்பாக போன வாரம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? எந்த விதமான இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் நீங்க பார்த்துருக்கீங்க? அவங்களுடைய தன்னிலை மாற்றம் என்னைக்கு நீ உன்னோட கிட்ட நீ எடுத்துட்டு வரே, நீ அன்னைக்கு வந்தா போதுன்னு சொல்லி ஒரு 1 வீக் வெளியே நிப்பாட்டிட்டோம். ஸோ அவனுக்கும் நிறைய ஒரு குட் குவாலிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும் வந்துடும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பேலன்ஸ் பண்றப்ப கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்ட் ஆகுது. எனக்கு தெரியாது, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு இது வரல, எதுக்கு வரல எனக்கு தெரியாது. நீ ஏமா வருத்தப்படுற? ஸ்போர்ட்ஸ்னா ஒரு நாள் ஜெயிப்போம், ஒரு நாள் தோப்போம். தோல்வியை சகிச்சுக்கிறதுக்கு ஸோ ஹி ஹஸ் காட் பவர். எல்லா ஏஜ் குரூப்லேயும் ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க, டீம் அப் பண்ணுவாங்க. ஒரு மாணவனை, ஒரு மனிதனை உருவாக்குற ஒரு இடம் பிளே கிரவுண்ட். போன வாரம் என்ன பேசணுன்றதை நல்லா பார்த்துட்டோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். ஃபிசிக்கல் எஜுகேஷனில் டாக்டரேட் பண்ணியிருக்கீங்க. ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். சார் ஒரு பெரிய அனுபவத்தோடு இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு. இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் இந்த இதில் நீங்கள் உங்களுடைய அந்த ரிசர்ச்லையோ இல்லை எந்த அளவுக்கு அது எவ்வளோ ஒரு பெரிய பார்ட்டாக இருக்குது கேம் பிளேயிங்கில் அப்படின்னு சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் அதில் நிறையா எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட் நான் அது கோட் பண்ணி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒய்எம்சிஏ ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரு 10 வயசு பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. யாருன்னா ஒரு ஆர்த்தோ டாக்டரும் அந்த பொண்ணோட அப்பாவும் எங்கள் ஒய்எம்சிஏ ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலினோட, நான் ஃபுட்பால் கோச்சாக இருந்தேன், ஆத்லெட்டிக் கோச்சிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ அந்த ஆர்த்தோ டாக்டர் என்ன சொன்னான்னா, இந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர காலில் வந்து பயங்கர டிஃபார்மிட்டி, பயங்கர நாக்னிக் மாதிரி இருக்கும். அதுக்கு நடக்கவே முடியாது. கால் வந்து டாங்கி எல்லாம் நடக்கும்போது நம்ம பார்ப்போம் இல்லையா? ஆமாம், அது மாதிரி வந்து நடக்கவே ரொம்ப கஷ்டப்படுறா. மென்டலி ரொம்ப டிஜெக்டட் அவ. அதனால வந்து அவர் என்ன சொன்னானாக்கா, அந்த அத்லெட்டிக் கோச் தான் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் என்ன சொன்னார்னாக்கா, ரெண்டுலேயுமே பாதிக்கப்பட்டிருக்கா, மனசளவிலையும் பாதிக்கப்பட்டிருக்கா, நடக்கவே முடியல அவனால். அதனால இவள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அட்மாஸ்பியரில் நான் கொண்டாந்து உள்ளான்றக்கா உன்ட்டு கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் ஏதாவது பண்ணுங்கண்ணா, ஆஸ் அன் ஆர்த்தோ அவங்களுக்கு சில கரெக்டிவ் எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து அதை வச்சு அந்த பொண்ணை வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக வாக் பண்ண வைக்க முடியுமான்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த கோச் வந்து முதல் நாள் நான் தான் இருந்தேன். அப்போ பார்த்தா அந்த பொண்ணு உண்மையிலே நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த கால் அப்படி வேறு பக்கம் போகுது அதுக்கு. அப்புறம் வந்து அவர் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணார். அப்புறம் கோச் என்ன செஞ்சார், 1 மாதத்துக்கு பிறகு என்ன சொன்னார்னா, என்கிட்ட கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறா, ஆனால் அவளுக்கு வந்து நாமஸ் வந்து ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குது, பயங்கர வில் பவர் இருக்குது அவளுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய அந்த மனசளவில் இருந்த அந்த பாரத்தெல்லாம் வெளியே விட்டு இப்போ ஷீ சீம்ஸ் பி ஓகே அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் ஷீ பிகேம் தி நேஷ்னல் ஹர்டில்ஸ் சாம்பியன். அது கண்கூட நான் பார்த்தேன். அந்த பொண்ணு ஃபஸ்ட் டே வந்தப்போ நான் அங்கே இருந்தேன். நடக்கவே முடியல. அதனால் அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. கோச் வந்து ஹோப்லெஸ். ஏன்னா அவர் இஸ் நேஷ்னல் கோச். நேஷ்னல் கோச் என்னவோ ஈவெண்ட்லாம் ட்ரெயின் பண்ணலாம் கோச். ஆனால் இந்த பொண்ணை நடக்கவே சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாங்க. என்ன தான் பண்ண முடியல தெரியல. நீங்கள் பாருங்கள், அவங்க அப்பா கையை பிடிச்சி நடந்து போகுது அது அந்த ட்ராக்கில். அந்த பொண்ணு நடக்கிறத பாருங்கள் நீங்கள், அது எப்படி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னவர் 1 மாதத்துக்கு பிறகு வந்து அவளோட அந்த ஆப்டிமிசம் அதெல்லாம் சொல்ல வந்தார். லேட்டான்னு பார்த்தீங்கன்னா அவளோட செல்ஃப் டிட்டர்மினேஷன், அந்த செல்ஃப் ப்ரைட், அந்த மோட்டிவேஷன், அந்த ப்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸில் ஷீ பிகேம் தி நேஷ்னல் ஹர்டில்ஸ் சாம்பியன். அதனால் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து மென்டலுக்கும் சரி ஃபிசிக்கலுக்கும் சரி தி பெஸ்ட் ரெமெடி. அதனால் வந்து இது மாதிரி நிறைய ரிசர்ச்சஸ் இருக்குது. இப்படி வந்து ஹவ் பீப்புள் ஹவ் பீன் டிரான்ஸ்ஃபார்ம்டு, இந்த மாதிரி ஒரு நிலைமையிலிருந்து எந்த ஒரு அன்பிலீவபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்னால் நடந்திருக்கு. உண்மைதான். நாம் கண்கூடா பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். நம்மளே அதில் பெரிய இதுதான். சார் சொன்னதில் அந்த அந்த கோச் வந்து எவ்வளோ பெரிய முக்கிய ரோல் எடுக்கிறாங்க. பிஇடி டீச்சர்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் எவ்வளோ பெரிய ரோல் எடுக்கிறாங்கன்றதை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. நிறைய சிக்கல்கள் வருது. மோஸ்ட்லி
இது பர்சன்டேஜாக நான் சொல்லலை. உடனே நீங்கள் அஃபண்ட் ஆகிடக்கூடாது. உடனே என்னடா நம்மளை உட்கார வச்சுக்கிட்டு அது சார்லாம் ஐயோ என்னடா எங்களாம் உட்கார வச்சு நீ இவ்வளோ இதாக பேசுகிறேன்னு. ரீசன்ட் டைம்ஸில் வந்து கொஞ்சம் கோச்சஸ் அந்த அவங்களுடைய பர்சனலான சில விஷயங்களால் குழந்தைகள் பாதிக்கப்படுறது 2 விதத்துலையும் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று மனம் சார்ந்தும் பாதிக்கப்படுறாங்க, இன்னொன்று உடல் சார்ந்தும் பாதிக்கப்படுறாங்க. அதை நம்ம ஆழமாக நான் பேச விரும்பலை, அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய இடங்களில் வந்து கோச்சஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கிற பிள்ளைங்களை மட்டும் பசங்களை மட்டும் கையில் வச்சுக்கிறது. அவன் கொஞ்சம் இல்லை செட் ஆகலைன்னா உடனே அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு நகர்த்துறது, இல்லை அவனை வந்து ஒரு மாதிரி நெக்லெக்ட் பண்ணுறது, அவன் வேண்டான்றது, அவனாவே அங்கேருந்து பிச்சுட்டு ஓடுற மாதிரி பண்ணுற அளவுக்குலாம் போகிற ஒரு சூழல் இருக்குது. நான் மறுக்க முடியாது. இதில் எனக்கு என்ன கேள்வினா, இந்த கோச் இந்த பிஇடி டீச்சர்ஸ்னுடைய உண்மையான ரோல் என்ன? இந்த ரோல் நீங்கள் வந்து ஆஸ் எ ப்ரொஃபஷனலாக நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஆஸ் எ சைக்காலஜிஸ்டாக அது எப்படி அந்த அவங்களே ப்ரிப்பேர் ஆகணும்? ஒரு கோச் எப்படி இருக்கணும், ஒரு பிஇடி டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் டிஸ்கஸ் சொல்லுங்கள் சார். இல்லை, நம்மகிட்ட வர குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் we need to accept. நம்ம அவங்கள அசஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட பார்ட் வந்து இட்ஸ் டு இம்ப்ரூவ் தம், அவ்வளோதான். அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் எந்த ஸ்டேஜுக்கும் இம்ப்ரூவ் பண்ண நம்மளோட கான்ஃபிடன்ஸ் பொறுத்து தான் இருக்காது. அதனால் அதுதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய அக்கௌண்டபிலிட்டி. அதனால வந்து நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, வர்ற குழந்தைங்கள ஆஸ் இட் இஸ் நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்க எந்த லெவல் ரீச் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொன்னேன். கோச் கனல் கூட நினச்சிருக்க மாட்டார். அவர் எத்தனையோ நேஷனல் பிளேயர்ஸ் உருவாக்குனார். பட் இந்த பர்டிகுலர் கேர்ள் வில் பிகம் அ நேஷனல் சாம்பியன் நினச்சே பார்த்துருக்க மாட்டார். பட் ஹீ டிட் ஹிஸ் பார்ட். அதுதான் நமக்கு முக்கியம். நம்மகிட்ட வர்ற குழந்தைங்கள நம்ம மெட்டீரியல் வாட் எவர் வித் த மெட்டீரியல், அந்த மெட்டீரியலை வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி வித் அவர் எக்ஸ்பர்டைஸ் நம்ம வந்து அதுக்கு ஃபுல் அக்கௌண்டபிலிட்டி எடுத்து நம்ம மேலே கொண்டு போகிறதுக்கு வி ஷுட் டூ ஒன்லி அவர் பார்ட். நெக்ஸ்ட் இஸ் டெஸ்டினேஷன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட நம்ம ஒர்க் பண்ணணும். நமக்கு நல்ல மெட்டீரியல் தான் கிடைக்கணும், இந்த மெட்டீரியல் தான் கிடைக்கணும், இது மாதிரி தான் பண்ணணும், அது மாதிரி பண்ணணும். டூ யா பார்ட், அவ்வளோதான். வித் எக்ஸ்பர்டைஸ், நமக்கு இருக்கிற எக்ஸ்பர்டைஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா அக்செப்ட் பண்ணி அந்த மெட்டீரியலுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணி அதுக்கு என்ன மேலே கொண்டு வருமோ நம்ம கொண்டு வர முடியும். அந்த மாதிரி தான் நம்ம we need to treat the materials. ஆஸ் அ கோச் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்ம பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிற மாதிரி செல்ஃப் கேர், பேரண்ட் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா தான் குழந்தைங்கள பார்த்துக்க முடியும். தட்ஸ் கால் செல்ஃப் கேர். நான் எப்போவுமே அதை சொல்வேன் பேரண்டிங்கில். அதே மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் டு ஃபர்ஸ்ட் ஹேவ் செல்ஃப் கேர். அவங்களே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்து டென்ஷனாக இருந்து அவங்களோட இன்ஸ்டிடியூஷனோட ப்ரெஷர் இருந்தாலும் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, இல்லைன்னா அவங்களோட பர்சனல் ப்ரெஷர் இருந்தாலும் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது கோச்சிங்கிறது அவங்களோட மென்டல் ஹெல்த் ஃபஸ்ட் பார்த்துக்கணும். 2வது ஸ்டெப்புங்கிறது நான் சொல்கிற மாதிரி எல்லா கிட்ஸ் ஆர் நாட் 100% எல்லாருமே ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியாது. சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் மெடல் ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்க முடியாது. ஸோ யூ கேன் டூ யோர் பெஸ்ட். உங்களோட பெஸ்ட்டை தான் நீங்கள் கொடுக்க முடியும். குழந்தையோட இன்டெலிஜென்ஸ் நான் சொல்கிற மாதிரி அந்த 8 டைப்ஸில் அவங்களுக்கு என்ன சூட் ஆகுது அதை தான் நம்ம எடுத்து நம்ம பண்ண முடியும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் நான் லேட்லி நான் சில விஷயத்தில் பார்த்துருக்கிறதுங்கிறது, உங்களோட டீம் வின் பண்ணோம் பை ஹுக்கோ பை குருக்குன்னு சொல்கிறோம், அது பண்ணக்கூடாது. அது நிறைய டைம் கிட்ஸுக்கு நெகட்டிவாகவும் வருது. நிறைய கிட்ஸும் அதை தப்பான வழியில் தேர் டேக்கிங் திங்ஸ். வெளியிலேருந்து கத்துறது, ஆமாம், அந்த வெளியிலேருந்து நிறைய டைம் ஷவுட் பண்ணுறது, கத்துறது, இல்லைன்னா அவங்கள திட்டுறது, ஏதாவது ஒரு பண்ணும்போது பேரண்ட்ஸும் சரி, நிறைய பேரண்ட்ஸும் நான் பார்த்துருக்கேன். அந்த குழந்தைங்களுக்கு அந்த கேம் மேலே இன்ட்ரெஸ்டே போயிடும். அந்த குழந்தைங்க ஏன்டா நான் விளையாடுறேன்ற மாதிரி ஆயிரும். இந்த மேட்ச் அங்கே நடந்துட்டு இருக்கும், இங்கே அந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி உங்க குழந்தைங்கிறது நீங்க ஒரு கோச் கிட்ட விட்டுருக்கீங்க. கோச்சோட வேலை கோச் பண்ணட்டுமே, நீங்க பேசாம இருங்க, அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமே. அதுக்கப்புறம் ஒரு புக்கை வச்சு பயங்கரமா எழுதுவாங்க, ஏதோ தீசிஸ் பண்ற மாதிரி எழுதிட்டு இருப்பாங்க, அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எண்ட் ஆஃப் த டே குழந்தை தான் விளையாடணும், குழந்தை தான் பாயிண்ட் டிசைட் பண்ணணும், குழந்தை தான் அங்கே ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பண்ணணும். அது கோச் வில் டேக் கேர். ஸோ ஒரு கோச்சும் சரி, ஒரு பேரண்ட்டும் சரி, ஒரு குழந்தையோட அந்த கேமோட இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரதுங்கிறது இஸ் இன் தியர் ஹேண்ட். இஃப் தே கேன் கீப் த சைல்ட் ஹாப்பி அண்ட் என்ஜாய் த கேம், ஐ எம் ஷுவர் தேர் த பெஸ்ட் கோச். அந்த சைல்டு இஸ் அ வின்னர் ஆர் நாட் அ வின்னர், ஐ எம் ஷுவர் தேர் த பெஸ்ட் கோச். அதனால ஒரு கோச்சும் சரி, ஒரு பேரண்ட்டும் சரி, அவங்க ரோலை ப்ளே பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக கிட் போனா, ஒரு மேட்ச் போனா வின் ஆர் லூஸ் என்ஜாய் பண்ணி ஸ்மைல் பண்ணிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வெளியே வரணும். ஆப்போனண்ட்டுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வர முடியலன்னா கண்டிப்பா we are a failure as a parent and as a coach. அந்த ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதை கத்து தரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜஸ்ட் சப்ளிமெண்ட் டாக்டர் சொன்னதை சப்ளிமெண்ட் சொல்லுங்க சார். சொல்லணும்னாக்கா, அதாவது
கோச்சஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் வந்து ஒரு குழந்தையினோட ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். மோஸ்ட்லி வந்து பிகாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி ப்ரொஃபஷன் அல்லது நம்மளுடைய ஒரு ஆம்பிஷன், நம்மளுடைய விஷனில் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் என்றைக்கு நமக்கு எந்த பிள்ளைங்களுக்கு என்ன கிளாஸ் எடுத்தாலும் ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டு அந்த குழந்தைய நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து நம்ம டியூட்டியை செஞ்சோம்னா ஷீல் ஆட்டோமேட்டிக்லி அச்சீவ். நம்ம எதிர்பார்க்குற அச்சீவ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்துடும். ஆனால் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணோம்னாக்கா அந்த ஆட்டிடியூட்ஸ் அந்த பிள்ளைக்கு இல்லாததுனால ஷி வில் நாட், ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது வெளியே போயிடும். தே வில் நெவர் அச்சீவ். அதனால் என்றைக்குமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய கோச்சஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான். சில பேர் இன்றைக்கும் வந்து இந்த கோச்சஸ் அவங்க மதிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஃபுட்பால். இப்போ எனக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஐ எம் நாட் போஸ்டிங், என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் வந்து ஃபுட்பால் சொல்லி கொடுத்ததை விட லைஃப் நிறையா சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் வி நீட். அதை நம்ம டீச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் அச்சீவ் அந்த அதர் பார்ட். ஸோ அதனால் அதில் மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அண்ட் கோச்சஸ் வி ஷுட் நெவர் காம்ப்ரமைஸ். வேல்யூஸ் தான் நமக்கு முக்கியம். வேல்யூஸ் இன் பார் வித் ஸ்போர்ட்ஸ். நம்மளோட ப்ரொஃபஷன் நம்ம செய்யும்போது டெஃபினெட்லாக ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம விரும்புகிற ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நேயர்களே, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம். எனக்கு ஒரு ஆசை, எந்த விளையாட்டு என் குழந்தையினுடைய எல்லா விதத்துலையுமே இதை வந்து அவனை மேலே கொண்டு வந்துடும், இந்த விளையாட்டு அவனை விளையாட வச்சோம்னா இது வந்துடும் சொல்லி விளையாட்டு தெரிஞ்சுக்கோமே ஸ்டார்ட் பண்ணுவோம். பிடி டீச்சர்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன விளையாட்டு? அப்படியே ஒரு 20-25 விளையாட்டுலாம் கிடையாது, ஏதாவது 1 இல்லை 2 இந்த விளையாட்டு இதெல்லாம் இதை அத்தனையும் கொண்டு வந்துருவோங்க சார். என்னை பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் பால் சொல்லி, ஏன்னா 45 மினிட்ஸ் ஓடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு 5:15 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பிரேக் அந்த 5 மினிட்ஸ் தான் அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடைக்கிது ஃபுல்லாக. ஏன்னா அவங்க ஓடிட்டே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வேறு எந்த ஒரு தாட்டும் வராது, வேறு எந்த ஒரு டிஸ்டர்ப். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த கரெக்ஷன் பரபரப்பாவே இருக்கணும். பால் எங்க வருது, எங்க போகுது, இங்க புடி, அங்க ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் பண்ணக்கூடாது, டபுள் பண்ணக்கூடாது, அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் பாஸ்கெட் பால். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாகவே பேஸ்கெட் பால் தான். உண்மையாவே பேஸ்கெட் பால் தான். நான் வந்து ஏன்னா வேற எதுவுமே யோசிக்க முடியாது. மிஸ் சொன்னதுக்காக இல்லை, ஆக்சுவலாக என் பொண்ணு இடையில வந்து பிரேக் ஆனா, அப்போ திடீர்னு ஸ்கூலில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் 1 இயர் வந்துட்டு அனுப்பலை. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இவங்க மூலியமாக தான் YMC போனோம். YMC கண்டினியூஸாக நான் கூட்டிகிட்டு போனேன். அவள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. எக்ஸாம் இதுலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாள். பேஸ்கெட் பால் போனது நிமித்தம் ஃபுல் மார்க் வாங்க ஆரம்பித்தா. அவள் வந்து அதே மாதிரி ஹோம்ஒர்க் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். நான் வந்து சொன்னேன், நீ வந்து விளையாடு, ஆனால் இன்கம்ப்ளீட் வரக்கூடாது, ஏன்னா யார்கிட்டையும் நம்ம போய் கேட்க முடியாதுன்னு. இப்போ அவளோட விளையாட்டு அந்த பிரேக் வந்து கம்மி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரா, ஏன்னா அவங்களுக்கு அங்கே விளையாடணும். ஓகே, அப்போ உங்களுக்கும் பேஸ்கெட் பால் தான். ரன்னிங்ல ரிலே சார், ரன்னிங் அண்ட் ரிலே, அதில் வந்து நிறைய ஸ்பிரிட்டும் சேர்ந்து. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எல்லா விதமான இது கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு கபடி தான். என்னோட பையனுக்கு டென்னிஸ் 24/7 ஃபுல் டைம் டென்னிஸ் சார். ஈவன் ஸ்டடீஸ்னா கூட நான் இஃப் ஐ எம் ஆஸ்கிங் சம், நான் கேட்டேன்னா கூட டென்னிஸ் விளையாண்டுக்கிட்டே தான் ஹி வில் ரிப்ளை டு த கொஸ்டின். ஸோ எனக்கு கபடி, என் பையனுக்கு டென்னிஸ். உங்களுடைய வாழ்க்கைகளை மேம்பட்டதுக்கு கபடி, அவனுக்கு டென்னிஸ். ஓகே, நீங்க சொல்லுங்க. எனக்கு டென்னிஸ் தான் சார். உங்களுக்கு டென்னிஸ்க்கு? ஏன்னா நானும் விளையாடுவேன். அப்படியா? அவங்க டென்னிஸ் பிளேயர். ஓ சாரி. அதனால ஐ ப்ரிஃபர் தட் ஸ்போர்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு அது எல்லா விதமான குவாலிட்டிஸ் கொண்டு வருதுன்றீங்க நீங்க. 250 பேர் 250 விளையாட்டு விளையாடுறான், எதை சொல்றதுன்னு தெரியலையே யோசிக்கிறீங்களா? இல்லை, நான் என் பையனை பேஸ் பண்ணி சொல்லுங்க. வெரி குட். முதல்ல ஃபுட்பால் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தான். பட் ஃபார் சர்டன் ரீசன் அவன் பாஸ்கெட் பால் போயிட்டான். பட் என்ன கேட்டிங்கன்னா ஃபுட்பால் விளையாடும் போது தான் அவனோட ஸ்கில்ஸ் ரொம்ப இல்லைன்னா டிசிப்ளின் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அவன் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இன்ஸ்டன்ட் டிசிஷன் மேக்கிங், அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கவனத்திலேயே இருக்கணும். பால் தனக்கிட்ட வந்தால் உடனே எந்த பக்கம் ஷாட் போகணுன்றது அவனுக்கு தெரியணும். அந்த கான்சன்ட்ரேஷன், அலர்ட்னஸ் எல்லாமே அந்த டீம் ஸ்பிரிட்டு, என்கரேஜிங் எவ்ரிபடி. அதனால அது ஐ திங்க் சாக்கர். இப்போ எல்லாருமே இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் பார்த்தா அவங்களோட தாட்டில் இருக்கிற கேம்ஸ் தான் சொன்னாங்க. பட் எனி கேம் இஸ் ஃபைன் ஃபார் மீ. எந்த கேம்லனாலும் ஃபிட்னஸ் இருக்குது. அவுட்டோர் கேம்ஸில் எல்லா கேம்லேயும் ஃபிட்னஸ் இருக்குது. எந்த கேமில் குழந்தைங்க விளாண்டாலும், எந்த கேமில் ஃபிட்னஸ் பண்ணாலும் அவங்க மென்டல் ஹெல்த் நல்லபடியாக டெவலப் ஆகுது. ஸோ ஐ எம் நாட் ஸ்டிக் டு பர்டிகுலர் கேம் பிகாஸ் ஐ எம் நான் வந்து என்னோட தாட்டை அவனுக்கு செலுத்த பார்க்குறேன். அவனுக்கு எந்த கேம் வருமோ அவன் அந்த கேமை ப்ராக்டிஸ் பண்ணானா தட்ஸ் ஃபைன் ஃபார் மீ. அறிவுசாரமாக எனக்கு எல்லா கேம் ரூல்ஸ் எல்லாமே தெரியும், எல்லாமே விளாண்டுருப்பேன்னு இருக்கும். அதோட எக்ஸ்பீரியன்ஸில் கால்பந்து, ஃபுட்பால் தான்.
இல்லை சார் சொன்ன மாதிரி தான். ஆ. லைக் அக்செப்ட் சார். எல்லாருமே அவங்களுக்கு எல்லாத்துலேயும் டிசிப்ளின் இருக்குது எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும். பட் ஸ்பெஷலாக என்ன ஏதாவது ஒன்று சொல்லணும்னா ஸ்பெஷல் கராத்தே தான். பிகாஸ் ஏன்னா கராட்டில் வந்து செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும், பட் சைலன்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு கராத்தே தெரியும், நான் எவனோட அடிக்க மாட்டான். கராத்தே தெரியும் பார்த்து ரொம்ப சைலண்டாக இருப்பான். நான் அப்படிடா அப்புறம் காட்டி வந்தேன் ஒன்றும் தெரியாதான் வாடா பெல்ட் வாங்கிட்டேன், 5 பெல்ட் ஆரஞ்சு பெல்ட் வெட்டா எஸ் போட்ட பெல்ட் வாங்கிட்டேன், சுத்துற மாதிரி பெல்ட் போட்டுன்னு சொல்லுவாங்க. கராத்தேல ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் பெல்ட் மாஸ்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருப்பான். மெய்தாக இருப்பான், சாந்தமாக இருப்பான். அந்த ஒரு சைலன்ஸ் வந்து அவனை எல்லாமே ஈஸியாக ஒரு லைக் எப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவனால ஈஸியாக முடிஞ்சிடும். காம்னஸ். ஒரு அந்த லைக் அந்த காம்னஸ் வந்து அவன் எவ்வளோ பெரிய டிசிஷன் கூட அவன் ஈஸியாக எடுத்துடலாம். பதட்டப்பட மாட்டான், ஐயோ இது பண்ணு அவசரப்பட மாட்டான். எவ்வளோ பெரிய இஷ்யூவாக நடக்கட்டும் காம்னஸாக இருந்து ஓகே தான் ஓகே லைக் ஓகே ஓகே அப்படின்னு. ஓகே சூப்பர். பசங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபன் கேம்ஸ் நம்ம எவ்வளோ தூரம் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் ரொம்ப மோட்டிவேஷனாகவே இருப்பாங்க. ஃபுட்பாலுங்க. ஃபுட்பால் தான். அவன் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், இதை சன்னு சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி குட் குட். நீங்கள் சார் சார் நான் டீம் கேம் நான் சொல்கிறேன் சார். எனி டைப் ஆஃப் அது ஏன் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி அத்லெட்டிக்ஸ் அது இண்டிவிஜுவல் கேம். தன்னை கேர் எடுத்து பார்த்துக்கிறா சரி, தன்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான கான்சன்ட்ரேஷன் அது எல்லாமே ஓகே. நம்ம கோலும் டிஃபைன் பண்ணணும், நம்ம சைடு கோல் விழுகாமையும் பார்த்துக்கணும். நம்ம சைடு ஆப்போசிட் சைடில் கோல் போகிறத விட ஓன் கோல் போகிறது தான் அதிகம், அதுவும் பார்த்துக்கணும். ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஒருத்தன் தான் ஃபஸ்ட்டு கேப்டன். பட் உண்மையான கேப்டன் பார்த்தீங்கன்னா கீப்பர் தான். அவன் தான் அந்த மொத்த டீமையும் லீட் பண்ணுவான். அங்கே கேப் இருக்குது, அந்த மேன் பார்க்கணும், எல்லாத்தையும் லீட் பண்ணுவோம். ஓகே ஃபுட்பால். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஐ திங்க் அவங்க சொல்ற பாயிண்ட்ங்கிறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அது இட்ஸ் a வெரி குட் பாயிண்ட். ஏன்னா அதுதான் மெயின். அது Definite-ஆ. ஒரு லெவலுக்கு மேலே கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுனால தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. நான் பேஸ்கெட் பால் தான் சொல்லுவேன், ஏன்னா என் குழந்தை அதில் தான் இருக்காங்க. அதான் ஆமா. மன வலிமை அதிகமாக இருக்குது சார். அப்புறம் டீம் ஒர்க். இந்த பையன் இருக்கான், பையன் எதில் போகிறானோ அது எங்களுக்கு பிடிச்ச கேம். என் குழந்தை எதுக்குள்ள போகுதோ அது எங்களுக்கு பிடிக்குங்க. ஆமாங்க. என் குழந்தை நல்லா ஏன்னா இருந்தா அதான் சார் சரிங்க. பார்க்க முடியும். 2 hours 3 hours அதான் உட்காந்து பார்க்க போகிறோம். சார் எண்டு உங்கள்கிட்ட தான். இப்போ எல்லாரும் ஒரு கேம் சொன்னாங்க, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டீங்க. மொத்தத்தில் விளையாட்டு ஒரு எண்டு சம்மப் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி எவ்வளோ முக்கியமானது வாழ்க்கைக்கு அப்படின்றத ஒரு லாஸ்ட்டாக ஒரு சம்மப். இல்லை அதான் நான் ஏற்கனவே நான் சொன்னபடி பாடி அண்ட் பிரெயின் டபுள் பி இது ரெண்டுக்கும் வந்து கட்டாயமாக ஸ்போர்ட்ஸ் தான் வந்து ரெமெடி. நீங்கள் அது ஸ்போர்ட்ஸ் மூலியமாக மட்டும்தான் அந்த மாதிரி நம்மளுடைய பாடியினோட டெவலப்மெண்ட்டு நம்மளுடைய பிரெயினோட டெவலப்மெண்ட்டை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ சார் சொன்ன மாதிரியே அது இன்னும் கொஞ்சம் டீவியேட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா டீம் கேம்ஸ், இண்டிவிஜுவல் கேம். இப்போ நிறைய பேர் அத்லெட்டிக் ஈவெண்ட் தனியாக சொன்னீங்க, சில பேர் டென்னிஸ் சொன்னீங்க, இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் கேம். ஃபுட்பால் சொன்னீங்க ஒரு டீம் கேம், அப்படி இருக்கலாம். அப்படி அதை நம்ம அனலைஸ் பண்ணால் கூட வந்து இதே மாதிரி இந்த பாடி டெவலப்மெண்ட் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் இந்த இண்டிவிஜுவல் கேம் மூலிமா சிலது கிடைக்கும், டீம் கேம் மூலிமா சிலது கிடைக்கும். அது நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு அத்லெட்டிக்ன்றது வந்து இப்போ வந்து ஒரு டிஃபீட் ஆர் வின் ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு அத்லெட்டிக் ஒரு ஈவெண்ட்டு இல்லாட்டி ஒரு டென்னிஸ் சிங்கிள்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா ஒரு இண்டிவிஜுவலோட அக்கௌண்டபிலிட்டி. வேறு அதே ஒரு ஃபுட்பால் எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு சக்ஸஸ் அண்ட் டிஃபீட் வந்து ஒரு டீமினோட அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இது மூலிமா நம்ம என்ன இன்ஹெரிட் பண்ணுறோம், என்ன நம்ம எடுத்துக்கிறோம், அல்லது இது மூலிமா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றது வந்து இட் டிஃபர்ஸ். ஆனால் ஓவராலாக த்ரூ ஸ்போர்ட்ஸ் ஒரு கம்ப்ளீட் நான் சொன்னபடி வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னாக்கா we can never separate ஸ்போர்ட்ஸ். ஒன்லி ஸ்போர்ட்ஸ் மூலிமா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் இண்டிவிஜுவலாக நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும். ஸோ அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. நேயர்களே தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம். என்ன டாபிக்கு காரணமே டாக்டர் தான். இந்த டாபிக் கண்டிப்பா பேசணும் இல்லையோன்னாங்க, அதனால நீங்க தான். ஓகே, சம்மப் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா ப்ளே அண்ட் ஸ்போர்ட் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் ஃபிசிக்கல், இட் இஸ் த மெயின் மென்டல் ஹெல்த்தோட மெயின் க்ரக்ஸே நமக்கு ப்ளே தான். ஸோ ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான நம்ம பார்ட் பார்த்தோன்னா ஈவன் ஃபார் ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். நம்ம ஏடிஹெச்டி ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு, டிப்ரெஷன் இருக்கிற கிரீஃப் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு டைப் ஆஃப் ஆக்குபேஷன் தெரப்பி. இட் இஸ் அ தெரப்பி. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐ கான்டாக்ட் அவர் சொன்னார், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிற கிட்ஸுக்கும் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப். ஸோ டெஃபினட்டாக ஸ்பீச் அது எல்லாத்துக்குமே இட் இஸ் அ சார்ட். நான் எப்போவுமே வரும்போது விளையாட விடுறீங்களா குழந்தைங்க, அதுதான் ஃபஸ்ட்டு என்னோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ளே தான். அதனால டெஃபினட்டாக இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மூணாவது பாயிண்ட் அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரக்சர் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர். பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட மினிமம் 20 minutes டெய்லி கண்டிப்பாக குழந்தைங்களோட விளையாடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் பிளேங்கிறது பாண்டிங்கு இமோஷனாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சர் பிளேங்கிறது அவங்களோட திறமை. அது நம்ம அவங்க குழந்தைங்க கிட்ட விட முடியுமே தவிர பேரண்டோடதை திணிக்க முடியாது. அது 4வது. 5வது பாயிண்ட் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அப்ட்ராக்ட் திங்கிங். இது எல்லா நாளும் கண்டிப்பாக இல்லைன்னா கூட வந்துடும் பிளேயோடும். ஸோ ஐ திங்க் பிரதர் இதை மென்ஷன் பண்ணார். யூ கேன் ஜட்ஜ் அ சைல்டு ஆன் த பிளே கிரவுண்ட் இன் 1 hour. 1 year நீங்கள் அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தாலும் 1 hourல யூ கேன் ஜட்ஜ் த சைல்டு ஆன் த பிளே கிரவுண்ட். அண்ட் தட்ஸ் த பவர் ஆஃப் பிளே. ரொம்ப ஆத்மார்த்தமாக, ரொம்ப என்ன சொல்கிறது, உளப்பூர்வமாக மகிழ்ச்சியான ஒரு எபிசோடாக நான் அதை பார்க்குறேன். நாங்கள் நிறைய எபிசோட்ஸ் போயிட்டே இருக்குது, நிறைய கான்செப்ட் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இது வந்து விளையாடுதல் அப்படின்ற விஷயம் வந்து எவ்வளோ ஒரு பெரிய மேஜர் ரோல் நம்மளுடைய முக்கியமாக குழந்தைங்களுடைய உடல் மற்றும் உள்ளம் சார்ந்த வளர்ச்சிக்கு எவ்வளோ முக்கியமாக மேஜர் ரோல் இருக்குது அப்படின்றத கடந்த வாரங்களில் இப்போ முடிகிற இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. நன்றாக விளையாடுகிற குழந்தை ஆரோக்கியமான குழந்தை. ஒரு குழந்தை படிச்சுச்சுன்னா அறிவு வளரும். ஒரு குழந்தை நல்லா படிச்சுச்சுன்னா அறிவு வளரும். ஆனால் ஒரு குழந்தை நல்லா விளையாடுச்சுன்னா முழு உடல் ஆரோக்கியம், முழு உடல் என்ன சொல்ற முன்னேற்றம் அத்தனையுமே, அதனோட அறிவு சார்ந்த வளர்ச்சியாக இருக்கட்டும், உள்ளம் சார்ந்த வளர்ச்சியாக இருக்கட்டும், உடல் சார்ந்த எல்லாமே பக்காவாக வந்துடும். அதனால் தம்பி சொன்ன அந்த கடந்த வாரங்களில் சொன்னது தான், எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறோம், என் பையன் மேத்ஸில் என்ன மார்க்கில் இருக்கிறாங்க டீச்சர், என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் டீச்சர் போய் என் பையன் தமிழ் எதாவது படிக்கிறானா, வாசிக்கவே மாட்டாங்கிறாங்க டீச்சர் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் யாருமே வந்து போய் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரை போய் பார்த்து என் குழந்தை அது எப்படி இருக்கிறான் கிரவுண்டில், பிரதர் சொன்ன விஷயம் தான். அப்போ ஒரு கிரவுண்ட்லேயே ஒரு குழந்தையினுடைய முழுமையான அவன் என்ன எப்படிப்பட்ட குழந்தை, அக்ரஸிவா, அன்பானவன் இல்லை அசராதவனா எப்படி இருப்பான் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்க முடிகிற பிடி டீச்சரை போய் பார்த்ததா சரித்திரமே கிடையாது. அது உங்கள் அப்பா அம்மாவும் போய் பார்த்தது கிடையாது, நீங்களும் போய் பார்க்கறது கிடையாது. அப்போ ஏன் காரணம்னா விளையாட்டை நம்ம விளையாட்டாக நினச்சிருக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நம்ம அரம்சை நிகழ்ச்சியில் விளையாட்டுன்ற அந்த ஒரு பர்டிகுலராக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். குழந்தை வயிற்றிலே உதைக்கிற காலத்திலிருந்தே அது தனது விளையாட்டை ஆரம்பிக்குது. ஆட்டத்தை ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்கிற மாதிரி விளையாட்டை ஆரம்பிச்சிருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்படி வந்து ஒரு ஒரு பறவையினுடைய இறக்கைகளை வெட்டிட்டு இது நல்ல பறவைப்பா சொன்ன பேச்செல்லாம் கேட்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு குழந்தைய விளையாடாமல் விட்டு வைப்பது. அன்பான பெற்றோர்களே, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை சிறகடித்து பறக்க வேண்டிய ஒரு பறவை. சும்மா வெட்டி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அப்படியே புதுசாக பார்த்துட்டு இருக்கிற குழந்தை கிடையாது. விளையாட விடுவோம். விளையாட்டு என்பது அந்த குழந்தையோட அத்தனை விதமான ஆளுமையையும் வளர்க்குற ஒரு அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் எ சோர்ஸ், ஒரு காரணம். அந்த காரணத்தை வந்து எந்த காரணம் கொண்டும் அழிச்சிடாதீங்க. இன்னைக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற காலம் நம்ம குழந்தைங்களை வேற இடத்துக்கு இழுத்துட்டு போகுது. ஒரு மதிப்பெண் சார்ந்து இழுத்துட்டு போகுது. ஒரே ஒரு வேலை, அந்த வேலைக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீ வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்ட அப்படின்ற மாதிரி அப்படி கொண்டு போகுது. அந்த வேகத்துலையும் அந்த ஒரு நிர்பந்தத்துலையும் பெற்றோர்கள் நீங்கள் வந்து இது எவ்வளோ முக்கியமான அந்த விளையாட விடாமல் போட்டு இல்லை அந்த டைமில் உட்காந்து படின்றது. அதே போல் ஆசிரியர்கள் அப்படி தான், அந்த விளையாடுகிற அந்த நேரத்தை விடாமல், பள்ளி நிர்வாகமும் அப்படி தான், அதுக்குன்னு ஒரு கால சூழல் அமைக்காமல், விளையாட்டு என்பது ஒரு கல்வி சூழலுக்கு எவ்வளோ முக்கியமானதுன்றது எது பார்க்காம இன்னைக்கு எல்லோருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்னென்னமோ காரணத்தை கொண்டு அந்த குழந்தைங்களுடைய அந்த வளர்ச்சியில் இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு அம்சத்தை வந்து நம்ம இழக்க செய்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக ஆரம்பத்திலிருந்து அந்த இறுதி இப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து ஒருவேளை சம்மப் பண்ண தான் நிற்கிறேன்னு ஒழிய நீங்கள் இவங்க பேசின அத்தனை பேருனுடைய கருத்துக்களுமே உங்களுக்கும் சேர்த்து தான். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக அதை அழகாக சொன்னாங்க. எங்களுடைய குழந்தைங்களுடைய எல்லா விதமான பிஹேவியரல் சேஞ்சஸ், அவங்களுடைய தனி மனித ஒழுக்கமாக இருக்கட்டும், தனி மனித மாற்றமாக இருக்கட்டும், செயல்பாடாக இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், இந்த சூழலோடு ஒத்து வாழ்வதாக இருக்கட்டும், எல்லா விதத்துக்குமே வந்து இந்த விளையாட்டு எங்களுக்கு ரொம்ப பயன்பட்டுருக்குதுன்னு சொல்லி வாழும் உதாரணங்கள். அவங்க சொன்னாங்க ஏதோ உங்களுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கொடுத்து எல்லாம் சொல்லுங்கம்மா அப்படிலாம் சொல்ல கிடையாது.
அவங்களா தன் அனுபவித்ததை இங்கே வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே போல் வந்திருந்த பிஇடி டீச்சர்ஸாக இருக்கட்டும், கோச் இவங்களா இருக்கட்டும், அவங்களும் ஏன் தேவை, எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது அழகாக சொன்னாங்க. அருமையான ஒரு சிறப்பு விருந்தினர். கடந்த இந்த வாரங்களில் எங்களுக்கு நல்ல அவ்வளோ அழகாக தெளிவாக ஒரு ஒரு விளையாட்டு என்பது நான் என்ன நினச்சேன்னா கடைசியில் சார் ஏதாவது விளையாட்டை பெருசாக பேசிட்டே போயிடுவார் போலுக்குன்னு நினச்சோன்னா நிச்சயமாக அவர் அழகாக சொல்லிட்டாரு. இன்னும் விளையாட்டு என்பது இப்படி தான், உன்னுடைய முழு மனித அந்த ஆளுமையை வளர்த்தாதான் அது விளையாட்டு, சரியான விளையாட்டாக இருக்குன்னு. அதுதான் அவருடைய அந்த முனைவர், அந்த அந்த முனைவருக்குரிய அத்தனை அம்சத்தோடு அதை சொன்னார். ஸோ உங்களுக்கு மீண்டுமாய் மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பு சார்பாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிங்க சார். உங்களுடைய எத்தனை அழகான உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. சமீபமாக வந்துட்டு இருக்கிற இந்த அலைபேசியினுடைய பேச்சுகளாக இருக்கட்டும், அத்தனையுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த ஒவ்வொரு தலைப்புமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் வந்து அரம்சை அப்படின்ற நிகழ்ச்சி யூடியூப்ல இருக்குது, நிறைய எபிசோட்ஸ் இருக்குது, பாருங்க. தேவையான எல்லா கருத்துக்களும் அதில் இருக்குது, பாருங்க. நிச்சயமாக தொடர்ந்து ஆரம்பத்திலேருந்து எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஆதரவு தந்திருக்கிறீங்களோ அதே போல் மீண்டும் தொடர்ந்து தாங்க. அடுத்த வாரம் நல்ல ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை.